ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சுடிதாரோடைய நெக் பேட்டர்ன். இதை எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேன்வாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ, அதாவது அந்த டிசைன் பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். ஒரு நம்ம சைடு கட்டு வைக்கிற அந்த போர்ஷன் வரைக்குமே, அதாவது வேஸ்ட் இடுப்பு அளவு வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வரும். அதனால் கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 5.5 வச்சிங்கன்னா கீழே ஒரு 7 அல்லது ஒரு 8 இன்ச்சு வர்ற அளவுக்கு நீங்கள் நீளமாக ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அதில் எப்பவும் போல் நீங்கள் நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு வந்து நான் இதில் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து நீங்கள் வரையும் போதே வந்து உங்களுக்கு அது அதாவது கொஞ்சம் உயரம் கம்மியாக வரைஞ்சா எப்படி இருக்கும், உயரம் நீளமாக வரைஞ்சா எப்படி இருக்கும், எது நீட்டாக ஃபினிஷிங்காக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த டிசைனை வந்து நீங்கள் ஒரு ரஃப்பாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா கட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாம் கொண்டு வர முடியும். அதனால் நீங்கள் ரஃப்பாக ஒரு ஓரளவு நீங்கள் அந்த ஷேப் வந்து எப்படி வேணும், அவுட்லைன் எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நெக்குடைய ஷேப் வந்து ரவுண்டு தாங்க. அதனால் உள்ளே வந்து நம்ம ரவுண்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே ரவுண்டு வரைஞ்சிட்டோம். அவுட்டரில் வந்து நம்ம 1 இன்ச்சு மேல் பக்கம் தள்ளி ஒரு அதே ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்து கீழ்ப்பக்கம் மட்டும் நம்ம டிசைன் வரைகிறோம். சென்டரில் வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம ஒரு கேப் விடுறோம். ஏன்னா அதில் வந்து நம்ம வேறு ஒரு கேன்வாஸ் வந்து உள்ளே அட்டாச் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம பாட்டம் கிளாத்து வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசைன் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பாட்டம் கிளாத்தில் லைனிங் பக்கம் வச்சு மேல் பக்கமாக திருப்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அவுட்லைன் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அவுட்டரில் கட் பண்ணி விடுற பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை. உள்பக்கமாக இருக்கிற பீஸ் தான் வந்து நமக்கு அந்த டிசைனுக்காக நம்ம பேட்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெக்கோடைய மேல் பகுதி, அந்த நெக்கோட ஷோல்டர் அளவு எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி அது நகராத மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த இதுக்கு வந்து லைட்டாக ஒரு கோன் மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அந்த டிசைன் கட் பண்ணியிருக்கிற போர்ஷன் தான் நமக்கு தேவை. அதனால் அதில் எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி கரெக்டாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக போகிற பகுதியில் வந்து நம்ம எப்படி வேணாலும் கட்டிங் போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு தேவையான போர்ஷன் வந்து நீட்டாக வர்ற மாதிரி தான் நம்ம கட்டிங் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு நெக்கோட உயரத்துக்கு, கீழே வந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம உள்ளே வந்து ஒரு பேட்ச் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் நம்ம கேப் விட்டுருக்கோம். கீழே கரெக்டாக அந்த கோன் வரைக்கும் நம்ம லைன் போட்டுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேன்வாஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது எப்பவும் போல் நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணிங்கனாவே நீங்கள் அதை உங்களுக்கு அந்த உள்ளே வர கேப் வந்து அந்த ஷேப் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் உங்களுக்கு ஷேப் வந்துடும். நடுவில் வந்து நம்ம லைன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அது பிளெயினாக இருக்கிறத விட லைன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சென்டரில் வந்து பட்டன்ஸ் மட்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக தைக்கிற மெத்தடு தான். ஆனால் பேட்ச் ஒர்க் வந்து நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக தெரியும். ஆனால் ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை வந்து நம்ம பிளெயின் டாப்பில் டிசைன்ஸ் வர்ற மாதிரி வர பாட்டம் கிளாத்தாக இருந்தால் இன்னும் பார்க்குறக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் நமக்கு இது நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து அயன் பண்ணும்போது பாட்டம் கிளாத்தில் வந்து அயன் பண்ண போகிறோம். பாட்டம் கிளாத் வந்து பிங்க் கலர். அப்புறம் இந்த கார்னரெல்லாம் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கார்னர் எல்லாமே வந்து நீட்டாக நமக்கு பிசுறு இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் அதை வந்து நீங்கள் ஒரு எப்படி கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுமோ அதே அளவுக்கு 2 கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து அயன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் வச்சு நம்ம திருப்புறதுக்கு. 2 இதாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேல் பக்கமாக வந்து நம்ம எப்போது நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த அளவு கனெக்ட் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூஸ்வலாக எப்பவும் போல் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க.
இப்போ இது பேக் நெக்கு. யூஸ்வலாக அது எப்பவும் போல் நீங்கள் பேக் நெக் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். இப்போ பேக் சைடு வந்து சேம் அதே மாதிரி ஒரு கிளாத்தை வந்து நம்ம பேக் சைடு வச்சுருக்கோம். இப்போது அவுட்டர் லைனில் மட்டும் நம்ம கேன்வாஸை ஒட்டி அந்த ஷேப் மாறாமல் தையல் போடுறோம். கரெக்டாக அந்த கார்னர்லலாம் நீங்கள் நீடில் வந்து நல்லா பாயிண்ட் பண்ணி நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி கேன்வாஸ் வந்து நம்ம தைக்கும்போது அந்த அயனிங் வந்து லூஸ் ஆகக்கூடாது. அதாவது எடுத்து வெளியில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து நம்ம 4 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் ஒட்டி இருக்கிற சைடை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக வச்சுருக்க கிளாத்தில் ஒரு 3/4 இன்ச் விட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கால் இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா உங்களுக்கு அது வந்து உள்பக்கமாக நீங்கள் மடித்து விட்டுருவீங்க. நெக் பீஸ் எப்படி நம்ம ஃபேஸிங் பண்ணுவோமோ அதே மாதிரி. அதனால் நீங்கள் அது அந்த அளவுக்கு துணியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அந்த கார்னரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசர் கட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அது புதுசாக தைக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் அந்த கார்னரெல்லாம் லைட்டாக கட் ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சிரும். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அந்த முக்கோணம் மாதிரி வர்றது எல்லாமே அந்த ஷேப்பு கார்னரை வந்து வெட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து நீங்கள் வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ திருப்பும்போது நீங்கள் அந்த பிசுரை வந்து கேன்வாஸ் பக்கம் 2ஐயும் மடித்து விட்டு அப்புறமா திருப்புனீங்கன்னா அந்த கார்னர் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காமல் கரெக்டாக நல்லா ஒரு அயனிங் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஏன்னா இல்லைன்னா அந்த அப்படி கவர் பண்ணல அப்படின்னா அந்த கேன்வாஸ் வந்து அந்த கார்னரில் வந்து பிரிஞ்சிரும். அதனால் அந்த பிசுரை வந்து கேன்வாஸ் பக்கம் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெளியில் திருப்பிடலாம். மற்ற ரவுண்ட் ஷேப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக எப்பவும் போல் வந்துடும். அந்த 3 கார்னர் மட்டும் நல்லா கரெக்டாக அந்த பிசுரை வந்து நீங்கள் மடித்து விட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மறுபடியும் நல்லா அயன் பண்ணிங்கன்னா அந்த தையல் வந்து உங்களுக்கு மேல் பக்கம் வராது, எல்லாம் உள்பக்கமாகவே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். உள்ளே வந்து கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் நீங்கள் நல்லா எடுத்து விட்டுருங்க. மடிச்சிருக்கிற பீஸ் எல்லாமே கரெக்டாக இழுத்து அந்த கார்னரில் நீங்கள் கட் போட்டிருந்தீங்கனாவே அது நல்லா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வந்து நல்லா மடங்கி கொடுக்கும். இதுக்கப்புறம் இதை அயன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வேணால் ஒரு நீடில் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லாட்டினா ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அந்த நீடில் அளவுக்கு நீங்கள் தையல் போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வெளியில் வந்து நமக்கு 2 டபுள் ஸ்டிச்சு தெரிகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னரு அந்த உள்ளே போய் வர அந்த பெண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கிற சைடில் வச்சு நம்ம இதை மேல் பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். நான் உள்ளே வர அந்த ஷேப்பு அந்த கர்வ் லைன் இது எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இது நம்ம தைக்கும்போது மெயினாக பார்க்க வேண்டியது சென்ட்ரு வந்து மாறக்கூடாது. ஏன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நமக்கு ஈவனாக வரணும். அது வந்து சென்ட்ரு மாறாமல் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். அதெல்லாமே நீங்கள் அந்த கரெக்டாக அந்த சுடிதார் வந்து நீங்கள் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் கரெக்டாக ஆஃப் ஃபோல்டு பண்ணிங்கன்னா, அதாவது 2ஆக மடித்து சென்டரில் வந்து அந்த அயன் பண்ணிங்கன்னா அந்த க்ரீஸ் வந்து உங்களுக்கு அப்படியே சென்டரில் அப்படியே ஃபார்ம் ஆகி வரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதை விட நீங்கள் எல்லா அந்த நாச்சஸையும் எல்லாம் கரெக்டாக மடித்து ஒரு அயனிங் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு அந்த சென்டர் லைன் வந்து நீளமாக வரும், கீழே வரைக்குமே நமக்கு வரும். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சென்டர் வந்து மாறாமல் நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னரெல்லாம் வெட்டி விட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். வளைவெல்லாம் வரும்போது சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நம்ம அந்த ஃபினிஷ் பண்ணினது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா மடித்து தைச்சோம்னா கூட அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த கார்னரெல்லாம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பிசுறு வெளியே வரும். இந்த மாதிரி நம்ம உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம தைச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறெல்லாம் வெளியில் வராது, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்பக்கமாக இருக்க அந்த இதில் வந்து நீடில் அளவுக்கு நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ வெளிப்பக்கமாக வந்து அந்த இதை நம்ம கேன்வாஸ் இருக்கிறனால நம்ம எவ்வளோ இதாக இருந்தாலும் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த உள்ளே இருக்க கிளாத் மட்டும் மேல் பக்கம் வராத மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் வந்து டாப் கிளாத் வச்சு கவர் பண்ணியிருக்கிறனால அதை வந்து நம்ம பாட்டம் கிளாத்தில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சென்டரில் அதுக்கு ஆப்போசிட்டாக வர கிளாத்துக்கு வந்து மறுபடியும் டாப் கிளாத்தையே தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா இல்லாட்டினா கிளாத் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது, கலர் சேஞ்சஸ் தெரியாது. அதனால் இது வந்து மறுபடியும் டாப் கிளாத்தை வெட்டி நம்ம வந்து அந்த கேன்வாஸை வெட்டி இருக்கிறதுல அயன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து என்ன டிசைன் வேணுமோ நம்ம அதுக்கு மாதிரி பேட்ச் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற இது வந்து நீங்கள் இன்டூ மாதிரி வச்சுக்கலாம், லைன் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அதில் வந்து நம்ம உள்ளே நார்மலாக பேட்ச் மட்டும் பண்ணிவிட்டு பட்டன்ஸ் வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ உள்பக்கம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை கிராஸாக லைன்ஸ் வச்சுக்கலாம். என்ன வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக நெக்கோட அளவாக அளந்து பார்த்துட்டு அதுக்கு உள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் அதில் டிசைன் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான். இதை வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணி மறுபடியும் சென்டராக ஒரு ஃபோல்டு பண்ணி ரெண்டு பக்கமும் நீங்கள் தையல் போட்டுட்டு அதை மட்டும் நீங்கள் இதில் வச்சு உள்ளே வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண தேவையில்லை, ரெண்டு ஓரத்தில் மட்டும் ஈவனாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் நாட் மாதிரி அடிச்சும் கூட திருப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் பொறுத்து தான். உங்களுக்கு சிந்தட்டிக்காக இருந்தால் நாட் திருப்புறது வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக திருப்பிடலாம். காட்டன் அப்படிங்கும்போது நம்ம நாட் திருப்பும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறனால திருப்புறது கொஞ்சம் சன்னமாக திருப்புறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் மடித்து தையல் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நூல் மட்டும் நீங்கள் மேட்சிங் த்ரெட்டு போட்டுக்கோங்க. கரெக்டாக எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அதை சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வைக்கிறது வந்து நீங்கள் அதே டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இடம் வந்து நம்ம தையல் வந்துடும். ஏன்னா அதிலிருந்து கொஞ்சம் கேப்பு மேலே தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் அந்த இதையும் வச்சு மடித்து சென்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சென்டரில் ஒன்று வச்சிட்டிங்கன்னா அப்புறம் கீழே 2 மேலே 2 எப்படி உங்களுக்கு டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஈவனாக வர மாதிரி நீங்கள் எல்லாம் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு தான் நமக்கு வந்து மேல் பக்கமாக தெரியும், மீதியெல்லாம் உள்ளே போயிடும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக நல்லா மடித்து தைச்சி மேட்சிங் த்ரெட் போட்டு உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி அதில் தையல் போட்டால் போதும்.
இது சுற்றி நீங்கள் ஓவர்லாக் போட்டு கூட அதை உள்ளே வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் வந்து தையல் போடாமல் அது வந்து கேப்பாக தான் இருக்கும். 2 சைடு மட்டும் நம்ம தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு அதை வந்து நம்ம சென்டரில் வந்து அட்டாச் பண்ணணும். கரெக்டாக இதுலேயும் சென்ட்ரல் லைனு அந்த உள்ள நம்ம மெயின் கிளாத்லேயுமே வந்து சென்ட்ரல் லைன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம பின் மட்டும் சொருவிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கனால பின் போடுறது கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு எப்படி என்ன யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி மேல் பக்கமாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரும். அதுக்கப்புறம் அவுட்ரு அந்த நெக்கு சுற்றி எல்லாமே டபுளாக இன்னொரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்து ஏதாவது உங்களுக்கு பட்டன்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஹேங்கிங்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னாலும் அது மாதிரி வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு அதை டெக்கரேட்டிவ் பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்பவும் போல் நீங்கள் பேக் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஏதாவது பட்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். இதே ஷேப்பில் கட் பண்ணணுன்னு இல்லை, உங்களுக்கு கீழே வர்ற அந்த இது எல்லாமே என்ன ஷேப்பு வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ஷர்ட் பட்டன் தான் இதை வச்சாலுமே உங்களுக்கு வந்து அந்த பாட்டமில் ஒயிட் கலர் கிளாத் இருக்கிறனால ஒயிட் கலர் பட்டன்ஸ் அதில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதில் என்ன டெக்கரேட்டிவ் பண்ணுமோ அதை வந்து நம்ம விருப்பப்படி நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.